உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எந்த பொருளையும் எடுக்காதன்னு. அறிவில்ல உனக்கு? ஏன் இப்படி பண்ற? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. ஏன் இப்படி பண்ண? சொன்னா கேட்க மாட்டியா நீ? சொன்னா கேட்க மாட்டே. நாலு வார்த்தை தான் சரியா? சும்மா அடிக்காத பாரதி. இல்லடா செல்லம், நீ அழாத. ஒண்ணும் இல்ல. சரிடா, ஒண்ணும் இல்ல. பைத்தியமாடி நீ? குழந்தை எப்படி அழுதுட்டு இருக்கா? இங்க பாரு எப்படி உடைச்சிருக்கா பாரு. ஏய், இந்த வாட்ச உடைச்சதுக்காடி இவ்ளோ பேசிட்டு இருக்க நீ? இது இல்லனா இன்னொன்னு வாங்கிக்கலாம். சரிடா தமிழ், இங்க பாரு அழாத. நீ போய் வெளிய விளையாடுன. சரியா? ஏய், இந்த வாட்ச் யாரே வாங்கி கொடுத்தா? பாரதி, உன்னதான் கேக்குறேன். யார் வாங்கி கொடுத்தா வாட்ச்? இது வந்து வாசு வாங்கி கொடுத்தது. எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடியா? ஏய், எதுக்குடி நடிக்கிற? உன் புருஷன் வாங்கி கொடுத்த வாட்ச் தானே இது? ஒருத்தவங்கள பார்க்கவே பிடிக்காதா, அவங்க கூடவே இருக்கக்கூடாதுன்னு கிளம்பி வேற வந்துருவாளா? ஆனா அவங்க வாங்கி கொடுத்த பொருளை மட்டும் பத்திரமா வச்சுப்பாங்க. மனசுல இருக்கிறது வெறும் நினைப்பா இருந்தா அதை ஈஸியா மறக்கலாம். அந்த நினைப்பே உசுரா இருந்தா சாகுற வரைக்கும் நம்ம கூடவே தான் இருக்கும். தமிழை நீ இந்த அளவுக்கு அடிக்கிறேன்னா அந்த வாட்சை உடைச்சிட்டான்னு சத்தியமா இல்ல, அவன் ஞாபகத்தை உடைச்சிட்டான்னு தானே? நீ எனக்கு சொல்றதா நான் உனக்கு சொல்றேன்டி. உன் மனசுல இருக்கிற உன் புருஷனை உன்னால அவ்வளோ சீக்கிரமா தூக்கி எல்லாம் போட்டுற முடியாது. உண்மைதாண்டி, என்னால அவ்வளோ ஈஸியெல்லாம் தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா அவரு மத்தவங்க மாதிரி சாதாரணமா என் வாழ்க்கைக்குள்ள வந்தவர் இல்ல. எனக்கு ஒரு பொது வாழ்க்கையை தந்தவர். தெக்கு தெரியாத எனக்கும் அப்பா பாசத்துக்கு ஏங்கின தமிழுக்கும் அவர் கொடுத்தது வெறும் அன்பு பாசம் மட்டும் இல்ல, நம்பிக்கை. உங்களுக்காக நான் இருக்கேன், உங்க கூட நான் எப்பவுமே இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை. எல்லாரும் 2வது குழந்தை பெத்துக்கோங்கன்னு சொன்னப்ப எனக்கு அவருக்கு ஒரு குழந்தை பெத்து கொடுக்கணும்னு தோணுனப்ப எனக்கு தமிழ் மட்டும் போதும், இன்னொரு குழந்தை வந்தா தமிழுக்கும் எனக்கும் நடுவுல விரிசல் வந்துடும் சொன்னவர் அவரு. அவர் எங்க கிட்ட காட்டினது வெறும் காதலோ பாசமோ மட்டும் இல்ல, தமிழுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன்னு காட்டின நம்பிக்கை. இப்படி நம்பிக்கை கொடுத்து கொடுத்து என்ன நம்ப வச்சு இது எல்லாமே நடிப்புதான்னு ஒரு நாள் தெரியும் போது அந்த நம்பிக்கை உடையிற வலி இருக்கே, அது வார்த்தையால சொல்ல முடியாதுடி. நீ என்னோட ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் வெறும் ஒரு பொண்ணா இருந்து என்னோட வலியை யோசிச்சு பாரு. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அவரு தமிழ் மேல பாசத்தை கொட்டும் போதெல்லாம் தமிழுக்கு அம்மாவா இருந்து சந்தோஷப்படாம என்னை விட குழந்தை மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காருன்னு அவரை பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். எனக்கு அவரை அவ்வளோ பிடிக்கும். அது எல்லாமே நடிப்புனா எப்படி என்னால ஜீரணிக்க முடியும் சொல்ல? ஐயோ பாரதி, எனக்கு உன் வலியும் வேதனையும் நல்லா புரியுது. ஆனா ஒருத்தன் இவ்ளோ தூரம் நடிக்க மாட்டான்னு நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்ப கூட நீ ஒரு குழப்பத்துலதான் அவரை வெறுத்துட்டு இருக்க. நீ ஒரு தெளிவான முடிவை எடுத்தெல்லாம் அவரை ஒன்னும் நீ வெறுக்கல. அப்படி இருந்திருந்தா அந்த வாட்ச் ஒடிஞ்சதுக்கு அந்த குழந்தைய போட்டு நீ அடிச்சிருக்க மாட்ட. உன் கையில இருக்கிறது வெறும் வாட்ச் இல்ல, உன் புருஷனோட ஞாபகம். அதான் அது உடைஞ்சது உன்னால தாங்கிக்க முடியாம கோவம் வந்திருக்கு. இனியும் உன்னை ஏமாத்திட்டு இருக்காம உன் புருஷனோட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு.
பிடிச்ச பொருளா இருந்தாலும் அது உடைஞ்சதுக்கு அப்புறம் அது குப்பையில தூக்கி போட்டு தானே ஆகணும். அது பிடிச்ச பொருளா இருந்தாலும் சரி, பிடிச்ச ஆளா இருந்தாலும் சரி, உடைஞ்சதுதான். திரும்பவும் ஒண்ணு சேர்த்து ஒட்டி வச்சா பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கும். யோ தர்மலிங்கம், ஏய் தர்மலிங்கம், யோ காது கேட்க கூப்பிட்டு தர்மலிங்கம், வாங்க வாயா. ஒத்த ஓட்டு தர்மலிங்கம், எங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களாயா? எங்க அப்பா அசிங்கப்படுத்த நீங்க யாரையா? எலே மரியாதையா வெளியே போயிடுறா, இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல உன்ன மனுஷன் எவையா சொன்னா? ஒரு சம்பந்தி கிட்ட எப்படி பேசணும் தெரியாது, நீ எல்லாம் மனுஷனா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? சும்மா இருங்க. அத்தா 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 விடுங்க அத்தா. இந்த ஆளு இவெல்லாம் ஒரு ஆள்னு தேவதை மாதிரி இருக்கீங்க அத்தா. நீங்க எப்படி அத்தா இந்த ஆள் கிட்ட போய் மாட்டீங்க? வாழ்க்கை ஏண்டா இப்படி குடிச்சிட்டு வந்து கரைச்சல் பண்ணிட்டு இருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இந்த ஆள் அசிங்கப்படுத்தினது எங்க அப்பாவை பாட்டு. என்ன மார்பலியும் மடியிலையும் போட்டு வளர்த்தைய டாடி சும்மா இருக்க முடியுமா? உங்க அப்பாவை நான் திட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? இதுக்கு சும்மா இருக்க சொல்றீங்க? சரிதான், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், போய் படுப்போம். இந்த காலையில பேசிக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் பஞ்சாயத்தே கிடையாது. இந்த பிரச்சனை இங்கே பேசி முடிக்கிறோம். 500 rupees சரக்குள்ள போயிருக்கு. கோவெல்லாம் வெளியே வராதா? நான் பேசுவேன், இந்த ஆள் கேட்கணும். கேளு. அது வரைக்கும் நோ ஸ்லீப்பிங்க. சும்மா எலே எப்பறா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுடா. நீ ரொம்ப பீரிட்ட இன்னைக்கு. நிறுத்தியா? அக்காடி இந்த மிரட்டுற உருட்டுற வேலையெல்லாம் உங்க வீட்டுல உங்க ஆளு கூட வச்சுக்க, சரியா? அழகர்றா, அஞ்சாத அழகிற வண்டி கெஞ்சாத அழகிறா. புரியுதா உனக்கு? ஹேய் பொறுக்கி, என்னடா குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கியா? வாடி, என் நேரமா இருந்தாலும் ஒரு 8 இன்ச் மேக்கப் போட தான் அழிவியா நீ? நான் மானத்தை வாங்குறேன்னா நீங்க எல்லாருமா சேர்ந்தாண்டி எங்க அப்பனை அசிங்கப்படுத்துனீங்க. அந்த ஆளு காஃபி ஊத்தி கொடுக்க சொன்னா காஃபி எடுத்து அவர் மேலே ஊத்தி வேடினே. உனக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்சு எடுத்து இருந்தா எங்க அப்பனே நீ அசிங்கப்படுத்துவ? ஏண்டே ஹே, ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிரு சொல்லிட்டேன். நீ வானா நான் வரணும், நீ போனா நான் போகணும். என்ன பார்த்த இந்த மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல தலை சொறிகிறவன் மாதிரி தெரியுதா டே உனக்கு? இப்பதான் உங்க அப்பன்ட்ட சொன்னேன், அஞ்சாத அழக எவண்டி கெஞ்சாத அழகு. ஓங்கி மிதிச்சான்னு வச்சுக்கோயேன், நீ கத்துற கத்து ஊர்ல இருக்கும் அப்பனுக்கே கேக்கும். யோ ஒத்த ஓட்டு, என்னையா பொண்ணை பத்தி வச்சிருக்கிற நீ? கட்டினவனை மிதிப்ப உதப்ப பவே. கல்யாணம் நீயாச்சும் புருஷனை மதிப்பியா இல்ல உங்க அக்கா மாதிரி மிதிப்ப உதப்பன அசிங்கப்படுத்துவியா அவனை? எலே இங்கறா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிவிட்டேன். இப்ப மரியாதையை வெளியே போறே இல்லையாடா? என் சொத்தை பிரிச்சு கூட நான் வெளியே போறேன். ஏய், எனக்கு சேர வேண்டியது நீ இப்ப கூட நான் இப்போ வெளிக்கிறேன். ஏய் நீ யாரா? உனக்கு எதுக்குடா நான் சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்? சொத்தை பிரிச்சு தரணும். ஒத்த ஓட்டு தரணும். எப்படியோ சொத்தை இந்த 2 அழகிகளுக்கு தானே பிரிச்சு தருவ நீ. அப்பதான் இந்த அழகிய காட்டின அவளை எனக்கு தானே இந்த சொத்து வரணும். டேய், நான் சொல்லிட்டே இருக்கேன், பேசிட்டே இருக்கேன். ஐயோ, சொத்தை கேட்டதுக்கு குடும்பமா சேர்ந்து என்ன கொல்ல பாக்குறாங்களே. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. நின்னு பேசுறான். லட்சுமி, ஒழுங்கு மரியாதையா இந்த 2 கழுதைங்களையும் வெளியே போக சொல்லிவிட்டேன். இங்க பாத்தியா,
உங்க அப்பா சொத்து கேட்டோடனே உன்னவே வீட்டு விட்டு வெளியே போக சொல்றான். பவித்ரா, நீ சூதானமா இருந்து கேடி. இல்ல உன்னே வெளியே அமிச்சு இவன் மொத்த சொத்தையும் சுருட்டிக்குவா. சுருட்டிவே சுருட்ட மாட்டியா நீ? சுருட்டி வா. பாரு, டேய். ஏய், என்ன தேங்க? எங்க அப்பா என்னையா அசிங்கப்படுத்துறீங்க? எழுந்துரு எழுந்துரு என்ன இப்படி எழுந்துரு? குடிச்சிட்டு வந்து எப்படி உளறான் பாரு. லட்சுமி வா போலாம். ஏண்டாளே அவனை உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வை. டேய் எழுந்துடுறா. ஆடி போலாம். ஓ ஐயோ, எல்லாத்தையும் தெரியும் பண்ணிட்டு. டேய் டேய் எழுந்துடுறா. எப்போ எழுந்துடுறா. வா நல்லா கப்படிக்கிறானே. எங்க அப்பா என்னையா அசிங்கப்படுத்துறீங்க? ஏங்க இந்தாங்க. லட்சுமி, அந்த குடிகார பையல கூப்பிடு. என்னங்க இது? காலைங்க அத்தல எந்திரிச்ச உடனே இப்படி கொதிச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்கு? இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து கத்துனவ நாளைக்கு என் மேல வந்து வாந்தி எடுக்கிறதுக்கா? ஏங்க என்ன இருந்தாலும் நம்ம மேலயும் தப்பு இருக்கு. வீட்டுக்கு வந்தவர்கிட்ட நீங்களும் அப்படி பேசிருக்க கூடாது, ஆண்டாலும் அப்படி செஞ்சிருக்க கூடாது. யாரு என்ன பேசிட்டு இருக்க நீயே? ஏதோ வெத்தலை பாக்கு மாத்தி சம்பந்தம் பேசுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அந்த ஆளு வந்ததுல இருந்து நம்ம குடும்பத்தை எவ்வளவு எகத்தாளமா பேசுறான்னு பாத்துக்கிட்டு இருந்தல. டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? அவன் பேசுறது தப்புதான். இருந்தாலும் நாம பொம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்கோம். எதுவா இருந்தாலும் பொறுமையா தான் போகணும். ஏத்தா, பொம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்கோம், பொம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்கோம், புடவை கட்டிட்டு அலைய முடியும்? நடந்த எல்லாத்தையும் மறந்துபுட்டு இந்த பாரதி புள்ள சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் நானே போனை போட்டு அந்த ஆளை வர சொன்னேன். வந்தவன் கொஞ்சமாவது நாகரிகமா நடந்தானா? வாஸ்தவம் தாங்க. ஆனா பெத்த தகப்பன அவமானப்படுத்தின கோவத்துல அழகர் தம்பி குடிச்சிட்டு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிடுச்சு. அதுக்கு அந்த தம்பி மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? இந்தாரு, சும்மா சும்மா அவனை தம்பி தம்பி சொல்லிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு. ஏய், வயசு புள்ள இருக்கிற வீட்டுல வந்து தண்ணியை போட்டுட்டு கரைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை நீ தம்பின்னு வேற சொல்லிட்டு இருக்கியா நீயே? முதல்ல அந்த வெறும்பையில கூப்பிட்டு வீட்டை விட்டு போக சொல்லு. அம்மா, நானே அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லதான் போறேன். அவரை தேவையில்லாம கத்த வேணான்னு சொல்லு. இதோ வந்துட்டால கூடிய கெடுத்த மகராசி. எந்த நேரத்துல எங்க அப்பா சேனையை தொட்டு வச்சானோ தெரியல. வாய திறந்தாலே பொய். ஒரு ஆம்பளை ஆளை மாத்தி தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நிக்கிறான். அவனை கண்டந்துண்டமா வெட்டாம அவனை நான் காதலிச்சேன், அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வெக்கம் இல்லாம சொல்லிப்புட்டு இப்ப வாய் பேர் பேசிட்டு இருக்கேன் நீயே. என்ன பண்ண சொல்ற? நான் அவ்வளவு தூரம் உன்கிட்ட சொல்றேன்ல. நீ ஊர்க்காரங்க சொல்றத கேட்டுக்கிட்டு நான் சொல்றத நம்பாம என்னையே கை நீட்டினா நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் அப்படிதான் பண்ணுவேன். என்னடி எது பேசிட்டு இருக்கீங்க? மாமா, என்ன கண்ணு முன்னாடி மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க சரியா? அவ என் பொண்டாட்டி, இப்போ உன் பொண்ணு கிடையாது. டேய், யார் உன் பொண்டாட்டி? இவரு என் அப்பா. அவர் என்ன அடிப்பாரு, கொல்லுவாரு. அதை கேட்க நீ யாரா? என்னடி பிரச்சனை உனக்கு? நேத்து புருஷன் உங்க அப்பன்ட்ட சண்டைக்கு போற, அதுக்கப்புறம் சாயந்தரம் நீயும் உங்க அப்பனும் சேர்ந்து எங்க அப்பனை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்க. இப்ப வந்து உங்க அப்பா முன்னாடி என் புருஷன் முக்கியம் இல்ல, அப்பன் தான் வேணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. என்ன தாண்டி உன் பிரச்சனை? இங்க பாரு, தாலி கொடி கழுத்துல இருந்தா தொப்புள் கொடியில தூரம் ஓடிடணும். சொல்லிட்ட சரியா? ஏன்டா பேச மாட்டேன் நீயே? ஏன் பேச மாட்டேன்?
நாங்க பெத்து வளர்த்து ஆளாக்கி நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுக்க காத்துக்கிட்டு இருப்போம். நீ திமிர் எடுத்து தூக்கிட்டு போய் என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டு நடு வீட்டுல உட்காந்து நாட்டாம பண்ணிட்டு இருப்ப நீ. அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும். இந்தாருங்க, நான் பண்ண தப்பு தான். உங்க பொண்ணு வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால தான் நான் என்னை பத்தி கூட யோசிக்காம என் குடும்பத்தை பத்தி கூட யோசிக்காம கட்டின தலையை கட்டின மாதிரி இங்கே உட்காந்துருக்கேன். கட்டின தலையை கழட்டி எறிஞ்சு போறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? ஏன் பண்ண நானு? என்னால உன் குடும்பமும் பொண்ணு வாழ்க்கையை கெட்டக்கூடாதுன்னு தான் இங்க நின்று இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன் நான் உங்ககிட்டலாம். ஏலே, நீ எதுக்குடா அசிங்கப்படணும்? வாடா, இப்பவே ஊர்க்காரங்களை வர சொல்லி நீ கட்டினிய அந்த தாலியை கட்டி கொடுக்க சொல்ற. எடுத்துட்டு ஓடி போயிடு. ஏய் வாய் மூடுறா. என்ன ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? நீ கட்டினா கட்டுறதுக்கும் கழட்ட சொன்னா கழட்டி கொடுக்கறதுக்கும் அது என்ன கொடுக்கயிறுன்னு நினைச்சியா? தாலி கயிறுடா. ஏன் தாலி கட்டிட்டா இவன் சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? நீ எல்லாம் வாயை திறந்துடாதடி. உடம்பே கூசுற அளவுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டு இப்ப வாயை போட்டு புலம்பிட்டு இருக்க. உன்னை மாத்தி தூக்கிட்டு போனதுக்கு அவனை கட்டி வச்சு அடிச்சிருக்கணும், இல்ல போலீஸ்னு சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு அவனை தாலி கட்ட சொல்லி அவன் வாழ்க்கையும் கெடுத்துட்டு உன் வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்கியா நீ? ஆத்தா, அதான் அரமணை வீட்டுக்காரன் வந்து இவன் பெருமையெல்லாம் பீத்திட்டு போனான்ல. யாரு? என் மக வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். இந்த மகாராசாவை வேற எந்த மகாராணியை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. நான் எங்க இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணோம்? இந்த ஜன்மத்துல எனக்கு பொண்டாட்டிதா இந்த ஆண்டாள் தான். அது அவளே நினைச்சாலும் மாத்த முடியாது, நானும் மாற போறதில்ல. புரியுதுங்களா? நான் நடந்தது கல்யாணமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா ஏன் போஞ்சாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இவ கழுத்துல தாலி கட்டி இருக்கிறேன். இவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இவதான் என் பொண்டாட்டி, நான் தான் இவ புருஷன். இவங்க என் மாமியாரு, நீதான் என் மாமனாரு. ஏலே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் ஊர்க்காரங்களை கூட்டி வரேன்டா. அவங்கள வச்சு பேசி முடிச்சு போடுவோம்டா. அப்புறம் நானே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி போடுறேன். அதுக்கெல்லாம் எதுவும் அவசியம் இல்லை. நானே காலையில் போய் நாட்டமேட்ட பேசிட்டேன். கொஞ்ச நேரத்தில் பஞ்சாயத்து பேச இங்கே வந்துருப்பாங்க. நீங்கள் போய் சாப்பிடுங்க. பேசுறதுக்கு டெம்பு வேணும்ல. அத்தை, குளிக்கிறதுக்கு சோப்பு என்ன எடுத்துருவாங்க. நீங்கள் அவங்கள விடுங்க, நான் சம்பளத்தில் கழிச்சுக்க சொல்கிறேன். நீங்கள் சோப்பு எடுத்துருவாங்க. தேங்க்ஸ். ஏய், எதுக்கு இன்னும் நின்று இருக்க? உங்க அப்பா மேல பாச கொட்டினது போதும். உள்ளவா, துண்டு எடுத்து கொடு. ஏம்பா தர்மலிங்கம், நீ இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய தலைக்கட்டு. உன் வீட்டு பிரச்சனை இப்படி பஞ்சாயத்துக்கு வரலாமா? என்னன்னே பண்றது? சொல் பேச்சு கேட்காத பிள்ளைய பெத்து வச்சிருக்கான்ல, அப்புறம் ஊர் பேசுறதெல்லாம் கேட்டுதானே ஆகணும். ஏப்பா, என்ன பேசிட்டு இருக்க? பஞ்சாயத்து பிரசிடென்ட் நீ, உனக்கு தெரியாத பக்குவமா கோளாரா? காலங்காத்தால உன் மருமகன் வந்து ஊருக்கு முன்னாடி நிக்கிறான்பா. அவனுக்கு என்ன வழிப்பா சொல்ல போற? அண்ணே, அவனையெல்லாம் மருமகனே சொல்லாதண்ணே. கண்ட காட்டு பயிலையெல்லாம் என் மருமகன் சொல்லிட்டு தெரிய முடியாது. நீ சொல்லிட்டா போட்ட முடிச்சு இல்லைன்னு ஆயிடுமாப்பா. வாழ போறது உன் மக, அவளா எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும். அண்ணே, நான் நடந்தது கல்யாணமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, வேற யாரையும் தூக்கிட்டு போறதுக்கு பதிலாக என் பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கானே இவன். இதையத்தான் அந்த பையனும் அன்னைக்கு வந்து சொன்னான். நீ காதலே வாங்காம நின்னுட்டு தாலி கட்டுறத வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த. இப்ப அதை பத்தி பேசினா என்ன பார்த்தா? பெரியப்பா, தப்பெல்லாம் என் மேலதான். அன்னைக்கு எங்க அப்பா மேல இருந்த கோவத்துல தான் அப்படி சொல்லிட்டேன். கோவத்துல சொன்னாலும் பாசத்துல சொன்னாலும் நடந்த கல்யாணம் இல்லைன்னு ஆயிடுமா? இந்த ஊரே பார்க்க அவன் உன்னை தூக்கிட்டு திரிஞ்சிருக்கான். இப்ப வந்து குத்துதே குடையுதுன்னா என்னது அர்த்தம்? பார் தர்மலிங்கம், சின்ன பிள்ளைங்க வெள்ளாம வீடு வந்து சேராது. அதுக இன்னைக்கு வெட்டிக்கேன்னு பேசும்,
நாளைக்கு ஒட்டிக்கிட்டு வந்து நிற்கும். நீ தான் பெரிய மனுஷன், அதுகளுக்கு கோளாறு சொல்லணும். அதை விட்டுட்டு அத்து விட்டா எல்லாம் சரியாயிடும்னு பேசக்கூடாதப்பா. எலி இருக்குன்னு வீட்டை கொளுத்துனா எப்படிப்பா? அந்த பையன் செத்தாலும் உன் பொண்ணு கூட தான் வாழ்வேன்னு நிக்கிறான். நீயும் உன் மகளும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்களேப்பா. இன்னைக்கு ஏதோ கோவத்துல ஒரு முடிவு எடுத்துடலாம். நாளைக்கு நம்ம புள்ள வாழா வெட்டியா வீட்டுல வந்து உட்காந்துட்டு கண்ணை கசக்கிட்டு இருந்தா பார்க்க நல்லாவா இருக்கும்? இல்லைண்ணே, எனக்கு என்னமோ இது தோதுப்பட்ட மாதிரி தெரியல. நீங்கள் அந்த பையல அவன் வீட்டுக்கே போக சொல்லுங்க.